ஓம் சார். பருமன், திசை அது சம்பந்தமானது. ஓம் சும்மா சார். வெறுமனே சும்மா மனனம் செய்யறதை விட பருமன்கிறது என்ன, திசைங்கிறது என்னங்கிறது நான் கடந்த கிளாஸ் சொன்ன நினைவு இருக்கு. தூரம் என்பது ஒரு எண்ணிக்கணியம், பருமனை மட்டும் கொண்டது. உதாரணத்துக்கு இந்த பாருங்க, நான் கடந்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதான். உதாரணமாக நாங்க இப்போ வச்சுக்கொள்வோமே, ஒரு 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 இடம் எங்கட வீட்டு இருக்கு. வீட்டுல இருந்து ஒரு ஏ என்ற இடத்துல இருந்து பி என்ற இடத்துக்கு போகணும். உண்மையில பெரும்பாலான பாதைகள் வந்து நேரா இருக்கிறது மிக குறைவுதான். இப்படி ஒரு பாதை இருக்கலாம். இந்த பாதை நீளம் ஒரு கிலோமீட்டரா இருக்கலாம், மேபி சும்மா அப்பவுமே 1 கிலோமீட்டர் தூரம். அப்ப அந்த பாதையின் நீளம் வந்து 1 கிலோமீட்டர். அந்த 1 கிலோமீட்டர்ங்கிறது பிள்ளை பருமன். பருமன் அளவு இல்லையா? இந்த நம்பர்ல வாரது, இலக்கத்துல தாரது தான் பருமன். திசை என்று சொல்லும் போது பாருங்க, இந்த ஏல இருந்து பிக்கு வரைக்க இந்த இடத்துல ஒரு திசை வடகிழக்கு இல்லையா? இந்த இடத்துல கிழக்கு. இங்க பாத்தீங்கன்னா சரி, வடகிழக்கு, இது தென்கிழக்கு இல்லையா? தென்கிழக்கு, கிழக்கு, வடகிழக்கு, கிழக்கா வந்து முடியும். அப்போ பாருங்க, 1 2 3 4 திசைகள் வருது. அப்ப 4ஐயும் ஒருமித்து ஒரு திசையாக சொல்ல முடியாது. ஆகவேதான் இந்த ஏயிலிருந்து பிக்கு போற பாதை நீளத்துக்கு பருமன் உண்டு, திசை இல்லை என்று சொல்றாங்க. ஆக பருமனை மாத்திரம் கொண்ட இந்த தூரம் ஒரு எண்ணிக்கணியம். அதாலதான் தூரம் எண்ணிக்கணியமாக மாறியது காரணம். சரியா? அப்ப தூரம் எண்ணிக்கணியமாக வந்ததுக்கு ரீசன் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் இடையிலான தூரம், அந்த பாதையின் தூரம், நீளம். அதுக்கு பருமன் இருக்கு, ஒரு குறிப்பான திசை இல்லை. எனவே திசை இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப திசை அற்றது வந்து எண்ணிக்கணியமாக சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு இடம் இருக்கு, ஏ என்ற இடம், பி என்ற இடம் இருக்கு. ஸோ பாதை பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் இந்த ஏ என்ற இடத்துக்கும் பி என்ற இடத்துக்கும் மிக கிட்டிய ஒரு நேர்கோட்டு தூரமும் இருக்கலாம். அவன் நேர்கோடா பாதை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி இருக்காது எல்லா இடங்களையும். சில நேரங்கள்ல உங்களோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் நேரா ரோடு இருக்கலாம், அல்லது வளைந்த பாதை இருக்கலாம். வளைந்த பாதை இருந்ததுக்கு நீங்க பார்க்கலாம், உங்களோட வீட்டுல இருந்து ஸ்கூலை பார்க்கலாம். இந்த பாருங்க, இதுதான் ஸ்கூல், ஆனா நாங்க ரோட்ல போகணும், அங்க சுத்தி வரணும்னு சொல்லுவீங்க. அப்ப நேரா பார்க்கிற அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது நேரா தானே இருக்கும். ஸோ அந்த நேர்கோடை தான் நாங்க சொல்லுவோம் இடப்பெயர்ச்சி. அப்ப அந்த இடப்பெயர்ச்சிக்கு பாருங்க பிள்ளைகள், ஒரு பருமன் இருக்கும், 1 கிலோமீட்டரோ ஏதோ உண்டு, பருமன் ஒன்று இருக்கும், குறிப்பான திசை இருக்கும். பாருங்க, கிழக்கு திசையில். அப்ப நீங்க ஏயிலிருந்து கிழக்கா பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் வருங்கிறத ஒரு திசையா சொல்லலாம். ஆக இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியமாக நாங்க பாக்குறோம். ஸோ இது கடந்த கிளாஸ்ல பார்த்தது. ஸோ காவிக்கணியம், எண்ணிக்கணியம். அடுத்த விஷயம் பாருங்க, தூரம் என்றால் என்ன, இடப்பெயர்ச்சி என்றால் என்ன? தூரம் என்பது நாங்கள் செல்லக்கூடிய பாதையின் நீளம். ஸோ அந்த பாதை வளைபாதையா இருக்கலாம், நேர்கோட்டு பாதையா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இடப்பெயர்ச்சி என்பது ஆரம்பித்த புள்ளிக்கும் முடித்த புள்ளிக்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம். அப்போ இந்த கீழே ஒரு உதாரணம் போட்டிருக்கோம் பாருங்களே, 100 மீட்டர் ஓட்ட போட்டியை ஓடி முடித்த வீரரின் தூரம் எவ்வளவு, இடப்பெயர்ச்சி எவ்வளவு? என்ன பதில்? தூரம் 100 மீட்டர், இடப்பெயர்ச்சி 100 மீட்டர். ஓகே, அப்போ இடப்பெயர்ச்சிண்டா திசை வரும், இட்ஸ் ஓகே. ஸோ ரெண்டுமே 100 மீட்டர். அப்ப தூரமும் இடப்பெயர்ச்சியும் சமனாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில ட்ரை பண்ணுவோம். இந்த பாருங்க போட்டிருக்கேன், குறித்த துணிக்கை ஒன்று கிழக்காக 4 மீட்டர் தூரம் பயணித்து பின்னர் வடக்காக 3 மீட்டர் தூரம் பயணித்தது. துணிக்கை சென்ற தூரம் எவ்வளவு, இடப்பெயர்ச்சி எவ்வளவு? தூரம் எவ்வளவு, இடப்பெயர்ச்சி எவ்வளவு? கிழக்காக 3 மீட்டர் தூரம் போய் சார் சொல்லலாமா? ஓ, கட்டாயம் 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 சொல்லுங்க. தூரம் வந்து 7 மீட்டர், இடப்பெயர்ச்சி வந்து 5 மீட்டர். ஓகே, ஸ்ரீசாத் கடந்த கிளாஸ் வர இல்லையா? இல்ல சார். அதானே, மிஸ் ஆயிட்டு இல்லையா? ஓகே,
ஓகே, இப்ப தூரம் 7 மீட்டர். பிள்ளைகள் விலங்காடி கேளுங்க. இந்த பாருங்க, ஒரு இடத்துல இருந்து கிழக்காக 5 மீட்டர் தூரம் நடந்து பிறகு வடக்காக 4 மீட்டர் தூரம் போயிருக்கிறார். அப்ப அவர் போனது 5 4 சாரி 5 3 சாரி 4 3 சரி 4 3 ஓகே. அதை 3 போட்டுக்கோம் இல்லையா? ஓகே, 3 4 போடுறோம். ஓகே, ஆக சென்ற தூரம் 7 மீட்டர். இடப்பெயர்ச்சி காணிக்க ஆரம்பித்த புள்ளியையும் முடித்த புள்ளியையும் ஒரு நேர்கோடால இணைக்கணும். சார் கபினேஷ்கர் சார் விடே சொல்லட்டா சார்? ஓ கட்டாயம். இடப்பெயர்ச்சி வந்து 5 மீட்டர். ஓகே, இடப்பெயர்ச்சி 5 மீட்டர். திசை சொல்லணுமே, வடகிழக்கு. வடகிழக்காக 5 மீட்டர். சோ இதை நீங்க எவ்வாறு கண்டுபிடிச்சீங்க எங்களை ஸ்ரீசாத் கபினேஷ்கர்? பைதகரஸின் தேற்றம். பைதகரஸின் தேற்றத்தை பாவிச்சிருப்பீங்க. மற்ற பிள்ளைகள் நான் இந்த இதே கேள்வி 2 தடவை நாங்க கடந்த கிளாஸ் செய்திருந்தோம். யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, இதான் தூரமும் இடப்பெயர்ச்சியும் காண்பதற்கான சில செயற்பாடுகள். நினைக்கிறேன் கபினேஷ்கர் பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சி அந்த பாதி முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். சரியா நான் சொல்றது? கபினேஷ்கர் பயிற்சி 2.1. ஓ, அதுல முதல் பக்கம் உள்ள 2 பயிற்சியும் முடிச்சிட்டோம் தானே இல்லையா? ஓம் சார். ஸ்ரீசாத் நான் பேசுறது டிலே வருது அப்படியா? இல்ல சார். கபினேஷ்கர் நெட்வொர்க்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் போல. ஓகே, பரவாயில்ல. ஓகே, இந்த பாருங்க இன்னொரு உதாரணம். ஒரு மனிதன் ஏல நிக்கிறான். ஏல இருந்து பிக்கு வந்து பிறகு அங்கால என்ன இருக்கு, சிக்கு வந்து பார்த்துக்கோங்க, திரும்ப பிக்கு வந்துட்டான். ஓகே, இந்த மனிதன் சென்ற தூரம் எவ்வளவு கண்டுபிடிங்க. இதே மாதிரி கேள்வி கடந்த கிளாஸ்ல பார்த்தது. இந்த மனிதனின் இடப்பெயர்ச்சி யாது? சார் விடையே சொல்லட்டா? ஓம். தூரம் 110 மீட்டர். இடப்பெயர்ச்சி 10 மீட்டருக்கு திசை எல்லாரும் ட்ரை பண்ணலாம். நான் கபினேஷ்ட மட்டும் கேட்கல. ஸ்ரீசாத் சொல்லுங்க. தூரம் வந்து 190 மீட்டர். இடப்பெயர்ச்சி வந்து 10 மீட்டர். கிழக்கு திசை. ஓகே, கிழக்காக 10 மீட்டர். தனுஷிகா உங்களுக்கு காரணம் விளங்குதா? விட விளங்குதா? திருப்பி அது கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா சார்? அதாமா விளங்காடி கேட்டுக்கணும். சரியா? சைலண்டா இருக்க வேணாம். எஸ் ஸ்ரீசாத் சொல்லுங்க. சார் தூரம் வந்து 190 மீட்டர் தானே? ஸ்ரீசாத் இந்த இடத்துல 10 தானே, 100 நினைச்சிட்டீங்களோ? ஸ்ரீசாத் சார் தூரம் வந்து 180 மீட்டர். இல்ல, இந்த இடத்துல நிக்கிறார் வார். சரி, ஒரு மனிதன் இந்த இடத்துல நிக்கிறார். இங்க இருந்து இங்க வந்த எவ்வளவு? 10 மீட்டர். தென் பில இருந்து சிக்கு வந்தா 90 மீட்டர். அப்போ இந்த இடத்துல 10 90, அப்ப மொத்தம் 100 இல்லையா? 100 மீட்டர். 100 மீட்டர். ஓஹோ, நான் பிழைச்சிட்டேன். சாரி. 10 வந்து பிறகு 90 போய் திரும்ப சியில இருந்து பிக்கு வரார். 90 வரார். ஸ்ரீசாத் சாரி ஸ்ரீசாத், நான் தான் பிழை. கவினேஷ்கர் நாங்க 2 பேரும் சேர்ந்து பிழை பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு 90 வரார். 90 வந்தா மொத்தம் 190 மீட்டர். இப்போ பாருங்க, நீங்க ஏல இருந்து பிக்கு வந்து, பில இருந்து சிக்கு வந்து, சில இருந்து பிக்கு வந்துட்டீங்க. அண்டா இந்த இடத்துல 10 பிறகு 90 100 திரும்ப 90 190 மீட்டர். சரியா தனுஷிகா? ஓகே சார். ஓகே பிளேல், நான் தனிப்பட்ட இதுல பேர் சொல்றேன்னு யோசிக்காங்க. எல்லாரும் கேட்கலாம் கேள்வி. சந்தேகமானவங்க ஆயுஷ்மன் பண்டாரவல்லியில இருந்து இணைஞ்சிருக்கிறார். சந்தேகம் தான் கேட்கலாம். அபிராமி இருக்கிறாங்க. ஏஞ்சல், ஹம்தி, ஹண்ட்ரு, கிங் ஆஃப் லோஷன்,
லிஷானி, யுஸ்ரா, மிதுர்ஜன் வந்திருக்காரு ரொம்ப நாளைக்கு பிற்பாடு. யாழ்ப்பாணம் பக்கம் மழையோ தெரியல. ரில்வான், கேதுஷன், சரீக் இருக்கிறார், ஷாமா, ரஸ்லான் இருக்கிறீங்க, சுபி, வேலன், ஷாமா இருக்கிறீங்க, ஃபஹிமா. யார் என்றாலும் டவுட் கேட்கலாம். சரியா? ஒரு ஆள் கேட்கணும் ஒரு ஆள் கேட்கணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்க செட் பாக்ஸ்ல கூட போடலாம் சந்தேகமாக இருந்தா. ஓகே, சோ பாருங்க பிள்ளைகள், ஏல இருந்து பிக்கு போக 10 மீட்டர், பில இருந்து சிக்கு போக 90, மொத்தம் 100, பிறகு திரும்பி வர 90, 190 மீட்டர் மொத்த தூரம். இடப்பெயர்ச்சிண்டா ஆரம்பித்த புள்ளிக்கும் முடித்த புள்ளிக்கும் இடைப்பட்ட நேர்கோட்டு தூரம். அப்ப ஏல ஸ்டார்ட் பண்ணார், எங்கெல்லாம் போனார், பீக்ல வந்து நிக்கிறார். ஆக ஏக்கும் பீக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 10 மீட்டர். அப்ப இடப்பெயர்ச்சி 10 மீட்டர். ஏல இருந்து பி என்றா கிழக்கு திசையில். ஆக நீங்க நினைவுல கொள்ளுங்க, நாங்க போக போக போறம் வாரம் தூரம் கூடிக்கொண்டே போகும். ஞாபகத்தில் கொடுப்போம். இதுதான் இப்போ இருக்க கீ பாயிண்ட். நாங்க பயணித்த பாதையின் நீளம் கூடிக்கொண்டே போகும். திரும்பி வந்தால் இடப்பெயர்ச்சி மாறுபடும். திரும்ப சொல்றங்க, நீங்க பாருங்க. இப்ப ஏல இருந்து பிக்கு போய், பில இருந்து சிக்கு போய், பிறகு பிக்கு வந்து ஏக்கு வந்தா மொத்த தூரம் பாருங்க 10, 90, 100, 90, 10, 100, ஆக 200 மீட்டர். ஏல இருந்து பிக்கு போய், பில இருந்து சிக்கு போய், திரும்பி சில இருந்து பிக்கு வந்து ஏக்கு வந்தா மொத்த தூரம் 200 மீட்டர். இடப்பெயர்ச்சி எவ்வளவு? ஏல இருந்து பிக்கு போய், பில இருந்து சிக்கு போய், சில இருந்து பிக்கு வந்து பில இருந்து ஏக்கு வந்துட்டார். ரைட் சார் 0. இந்த நபர் சென்ற தூரம் பாருங்க, இந்த இடத்துல 10, 90, அப்ப 100, 190, 200. சென்ற தூரம் 200 மீட்டர். ஆனால் இடப்பெயர்ச்சி ஆரம்பித்த புள்ளியும் ஏதான், முடிச்ச புள்ளியும் ஏதான். ஆக இடப்பெயர்ச்சி 0. விளங்காட்டி கேட்டுக்கோங்க. இந்த கீ பாயிண்ட் விளங்காட்டி கஷ்டமா அடுத்த பகுதி போக. அப்போ நீங்க தனுஷிகா கொஞ்சம் மைக் ஆன் பண்ண முடியுமா? தனுஷிகா, உங்களோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் கிட்டத்தட்ட அண்ணளவா? ரொம்ப தூரமோ தெரியல இல்லையா? ஒரு அரைவர் கிட்ட நடக்க போகணும் சார். ஓகே, நடந்தா போறீங்க. தனுஷிகோட ஊர் எது எனக்கு சரியா கேட்டுக்கல. நான் தெல்பெத்த சார். தெல்பெத்தன்னா பதுல்ல இல்லையா? பசர் ரோடா? அந்த பசர் ரோட்டுக்கு கீழே சார். ஓமா, சரியா சொல்ல போனா யூரியா. அந்த ரெண்டங்கட்டன் ஒருத்தர். சரிம்மா, கேம்பஸ் இருக்கு, உவா கேம்பஸ். ஓ சார், அந்த ரோட். ஓகேம்மா. அங்க இருந்து உங்களோட ஸ்கூல் வந்து இங்க பண்டார்ல கொன்வென்ட்டா, சாரி பதுல்ல கொன்வென்ட்டா இல்லாட்டி சரஸ்வதியா? இல்ல சார், ஊர்ல உள்ள ஸ்கூல் தான் சார். தெல்பத்த தமிழ் வித்தியாலயம். ஓ சார். ஓகேம்மா. அப்ப நான் நினைக்கிற மாதிரி நடக்க 1/2 மணி தியாலம் எடுக்குமாண்டா, நடந்து போறதுண்டா எப்படியும் ஒரு 20 நிமிடம், ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா இருக்கும் இல்லையா? ஓ சார் இருக்கும். ஓகே. அப்ப தனுஷிகா, நீங்க வீட்டுல இருந்து உங்களோட ஸ்கூலுக்கு போய் காலையில போவீங்க, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வருவீங்க. அப்ப காலையில வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது மொத்தம் எவ்வளவு தூரம் சென்றிருப்பீங்க? 6 கிலோமீட்டர். ஓகே, வெரி குட். அதான், அப்ப நாங்க பயணித்த பாதை 6 கிலோமீட்டர். அப்ப தனுஷிகாட இடப்பெயர்ச்சி எவ்வளவாக இருக்கும்? 0 சார். வெரி குட். அப்போ நீங்க உங்களோட வீட்டில இருந்து தனுஷிகா வீட்டில இருந்து பாடசாலை நோக்கி செல்லும் போது இடப்பெயர்ச்சி அதிகரித்து கொண்டே போகும். திரும்பி வரும்போது குறைஞ்சு கொண்டே வரும். வீட்டுக்கு வந்துட்டா இடப்பெயர்ச்சி 0. நினைவுல கொள்ளுங்க. எதுவும் டவுட்ண்டா கேளுங்க. ஓகே, நடக்கிறது ரொம்ப நல்ல தனுஷிகா. என்னடா இப்ப அநேகமா மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய ஒரு பொது விஞ்ஞான நுழைஞ்சு என்னடா, இதயம் இங்க இருக்கு. நாங்க படிச்சிருக்கோம் கிரேட் 9ல டீட்டெயிலா படிச்சிருக்கிறோம். மனிதனுடைய 2ஆம் இதயம் என்று சொல்லப்படக்கூடியது எங்களுடைய கால்கள். சரியா? மனிதனுடைய 2வது இதயம் என்று சொல்லப்படுறது எங்களுடைய கால்கள். இந்த கால்களின் இயக்கம் மிக முக்கியம். அப்ப கால்களின் இயக்கம் மிக முக்கியமாட்டா கால்களை நாங்க எதுக்கு பாவிக்கிறோம்? நடக்க. அப்ப அதிகமாக நடக்கிறது, அதிகமாட்டா அளவுக்கு அதிகமா போறது சரியில்லை.
நாங்கள் நடக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி. ஓகே, சோ நாங்க கதியும் வேகமும் படிச்சிட்டோம் நினைக்கிறேன். யாராவது ஒரு ஆள் குயிக்கா சொல்லுவோமா கதி என்றால் என்ன? ஓரளவு நேரத்தில் தூரம். வெரி குட், வெரி குட். ஓரலகு நேரத்தில் செல்லும் தூரம் கதி எனப்படும். செல்லும் தூரம். வெரி குட். ஓரலகு நேரத்தில் செல்லும் தூரம் கதி எனப்படும். அல்லது இன்னொரு வரைவிலக்கணமும் இருக்கு. தூரமாற்ற வீதம் கதி வெரி குட், எனப்படும். வெரி குட். தூரம் மாறுபடும் வீதம் அல்லது தூரமாற்ற வீதம். தூரம் மாறுபடும் வீதம் அல்லது தூரமாற்று வீதம் கதி எனப்படும். ஆக தூரத்தின் அலகு மீட்டர், நேரத்தின் அலகு செகண்ட். ஆக மீட்டர் செகண்ட் -1ங்கிறது கதியின் அலகு. மிக முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். இன்னொரு ஆள் சொல்லுவோமே, வேகம் என்பது என்ன? இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகம். வெரி குட். இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் வேகம் எனப்படும். அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். அதுக்கும் மீட்டர் செகண்ட் -1. கதி என்ன வகை கணியம்? எண்ணிக்கணியம். எண்ணி. தூரம் இருக்கிறதால எண்ணி. வேகம் என்ன கணியம்? காவிக்கிணி. Yes, that's all. இதுல கணித்தல்கள் செய்தோம் நினைக்கிறேன். ஓகே, இங்க ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் கடந்த கிளாஸ்ல படிச்சதுதான். ஒரு சின்ன டேட்டா ஒன்று தரப்பட்டிருக்கு, தரவு ஒன்று தரப்பட்டிருக்கு. ஒரு இயக்கத்தின் போதான தரவு சரி, நேரம் தூரம் உள்ளடங்கிய ஒரு தரவு. நடைபெற்றுள்ள இயக்கம் எவ்வகையானது என்று கேட்கிறாங்க. டைம் போயிட்டு இருக்கு பாருங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 நேரம் போயிட்டு இருக்கு, செகண்ட்ல போயிட்டு இருக்கு. தூரம் 5 10 15 20 25 30 35 40 45 50 மீட்டராக போகுது. சோ ரேஷ்மி, சீரான வேகம், சீரான இயக்கம் சார். சீரான இயக்கம். எஸ், குட். ஹென்ரு ஏதோ சொல்ல வாரீங்களா? ஒவ்வொரு செகண்டுக்கும் 5 தூரம் கூடுது. 5 மீட்டர். ஒவ்வொரு செகண்டிலும் 5 மீட்டர் தூரம் வீதம் அதிகரிக்கின்றது. உண்மையில இது ஒரு சீரான இயக்கம், சீரான கதி என்று சொல்லுவோம். சீரான கதி. இதுல கதி 5 மீட்டர் செகண்ட் -1 தானே? ஓ, சீரான கதி, சீரான இயக்கம் என்று சொல்றோம். சீரான கதி. அப்போ நீங்க இதுல எந்த இடத்துலயும் கதியை கணிக்கலாம். கதிக்கு சமன்பாடு போட்டீங்க. தூரத்தின் கீழ் நேரம் பாருங்க, தூரத்தின் கீழ் நேரம் 5/1. ஆக இந்த இடத்துலயும் 5 மீட்டர் செகண்ட் -1. இந்த இடத்துல பாருங்க 20/4 5 மீட்டர் செகண்ட் -1. இந்த இடத்துல பாருங்க 35/7 5 மீட்டர் செகண்ட் -1. இந்த இடத்துல பாருங்க 5 மீட்டர் செகண்ட் -1. ஒரே கதி, ஒரே ஸ்பீட். ஒரே ஸ்பீடை நாங்க சொல்லுவோம் சீரான கதி. அப்ப இயக்கம் எவ்வாறு நடைபெற்றுள்ளதுண்டா, சீரான கதியுடனான இயக்கம். நாங்க நினைக்கிற கடந்த கிளாஸ்ல பார்த்த விஷயம் தான் சீரான கதியுடன் இயங்கிய இயக்கம். ஓகே, இத பார்ப்போம். இது எவ்வகையான இயக்கம்? டைம் 1 2 3 போகுது. தூரம் 3 6 9 15 25 32 30 சரி 32 35 38 40. சீரற்ற. ஓகே, சோ பாத்தீங்கன்னா நேரம் மாறுபடுவதற்கு ஏற்ப தூரம் சீராக மாறவில்லை. அப்ப இது ஒரு சீரான இயக்கம் என்று சொல்ல முடியாது. சோ இப்படி ஒரு தகவலை தந்து தரவை தந்து கதியை காண்கன்னு கேட்டா என்ன செய்வீங்க? பார்ட் 1 கேள்வி. சார் மொத்த தூரத்தை கண்டு போட்டு அதுக்கு கீழே அது அந்த தூரத்தை செல்ல எடுத்த நேரத்தை போட்டோம்னு சொன்னா வந்துரும் சார். ஓகே, அதை நாங்க சொல்லுவோம் சராசரி கதி. சராசரி கதி காணணும். முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்துல வகுத்தெடுப்பீங்க, விட வரும். இங்கு சராசரி கதி காண்றது கவனிங்க பிள்ளைகள். கடைசியா இருக்கிறதான் மொத்த தூரம் 50 மீட்டர். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த டேட்டாவில கடைசியா இருக்கிறது 50 மீட்டர். அதான் மொத்த தூரம். மொத்த நேரம் என்பது கடைசியா இருக்கிற டைம் 10 செகண்ட்.
ஆக சென்ற மொத்த தூரத்தை எடுத்த மொத்த நேரத்தால வகுத்தீங்கடா உங்களுக்கு சராசரி கதி கிடைக்கும். ஆக விட எங்களுக்கு 5 மீட்டர் செகண்ட் -1 ஆக வரும். பார்த்துக்கொள்ளுங்க, ரொம்ப அடிப்படையா போயிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க, சந்தேகம் தான் கேட்டுக்கோங்க. அப்போ சீரான இயக்கத்துல நீங்க நினைச்ச இடத்துல கதி காணலாம், பிழைக்காது. பட் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில தூரங்கள் மாறுபடுறது ஒரு சீரான இயக்கம் அல்ல. இந்த மாதிரி இயக்கத்தின் போது நாங்க சராசரி கதியை காண்போம். சராசரி கதி காண்றது மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் ஆறுமுடுகள் தான் எங்கட பயிற்சி இன்றைக்கு பாடம். அப்படியா? ஓம். அப்போ நாங்க இதுக்கு முன்னாடி படிச்ச விடயம்லாம் ஆல்ரெடி கடந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண விஷயம். இப்பதான் நாங்க வகுப்புக்குள்ள வந்திருக்கோம். நேரம் என்ன நேரம்? ஓகே, பரவாயில்ல, என்ன நேரமோ பரவாயில்ல, பார்த்துக்கொள்ளுங்க. ஆறுமுடுகள், ஆறுமுடுகள்ங்கிறது எங்களுக்கு விளங்குற மொழியில பேசணும்டா, வாகனம் போகேக்க ஆறுமுடுகள் அமர்முடுகள் என்று 2 விடயம் இருக்கு. இப்போ நீங்க வாகனங்கள்ல போகேக்க பாருங்க, 3 அடிப்படையில வாகனம் இயங்கும். நீங்க ஒரு பஸ்லயோ, கார்லயோ, வேன்லயோ, பைக்லயோ, பைசிக்கல்லயோ போகேக்க அந்த வாகனம் 3 வகையில அந்த இயக்கம் நடக்கும். ஒன்று சீரான கதி அல்லது சீரான வேகம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயம் தான். சீரான கதி அல்லது சீரான வேகம். ஏண்டா இப்போ ஒரு வாகனத்துல நீங்க சீரான வேகத்துல போறது எவ்வாறு ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பஸ்ல போனா பிரேக் அடிச்சு போகாம ஒரே அளவுல போய்கிட்டு இருக்கும். ஓகே, தனுஷிகாவுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. ஆனா தனுஷிகா உங்களோட ஊர் வழியில சீரான கதியில போற வாகனங்களை காண்கிறது ரொம்ப கஷ்டம். ஏண்டா பதுளை பிரதேசங்கள்ல அதிகமான கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, வளைவுகள் இருக்கு. எனவே வளைவுகள்ல நாங்க எதிர்பார்க்கிற வேகத்துல போக முடியாது. ஆங்காங்கே பிரேக்குகள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆகவே ரேஸ் பயன்படுத்த கொஞ்சம் கஷ்டம். அநேகமா இந்த சீரான கதியில இயங்குறத இந்த கரையோரங்களை பார்க்கலாம். கூடுதலா யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, ஹைவேல பார்க்கலாம். ஓரளவு ஹைவேலையும் கவினிஸ்கர் வளைவுகள் இருக்கு. வளைவுகள்ல ஓரளவு வேகம் கொஞ்சம் குறைப்பாங்க. இப்ப சீரான கதி என்றா ஒரே ஸ்பீட்ல வண்டி போறது, ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். அப்போ ஒரே ஸ்பீட்ல கட்டாயம் இலங்கையில எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது. ஆனால் ஒரு 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 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு ஒரே ஸ்பீட்ல போற வாகனங்களை நாங்க அனுபவிக்க முடியும், பார்த்திருக்கலாம். சோ அது சீரான கதி இல்ல சீரான வேகம். எப்போதெல்லாம் வேகம் அதிகரிக்கப்படுதோ அதை நாங்க சொல்லுவோம் ஆறுமுடுகள். அதாவது நீங்க இப்ப பஸ்ல ஏறினீங்கடா, பஸ் ஸ்டார்ட் பண்ணி ரைட் எல்லாரும் ஏறுங்கட்டு எடுப்பார். எடுத்த கையோட பாருங்க, கியரை மாத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கூடும், பிறகு கியரை மாத்தி இன்னும் ஸ்பீட் கூடும். இந்த ஸ்பீட் கூடுறது, வேகம் அதிகரிக்கிறத நாங்க சொல்றது ஆறுமுடுகள். அப்ப வேகம் அதிகரித்தல் ஆறுமுடுகள். சரியா? வேகம் அதிகரிக்கிறது தான் ஆறுமுடுகள். அதே வேகம் குறைகிறது நாங்க சொல்லுவோம் அமர்முடுகள். எங்களுக்கு தனுஷிகா சொன்ன மாதிரி, அப்ப வேகத்தை குறைக்கணும் கேட்டா நாங்க பிரேக் பண்ணணும், தடையை பிரயோகிப்போம். அப்போ பிரேக் பண்றது, அப்ப தடுப்பு, தடை என்று சொல்ற தடுப்பை பிரயோகிக்கிறது. தடுப்பு தான் பிரேக்குக்கு தடுப்புன்னு சொல்லுவோம். அப்போ எங்கெல்லாம் வேகம் அதிகரிக்குதோ அது நாங்க ஆறுமுடுகள் என்று சொல்லுவோம். எங்கெல்லாம் வேகம் குறையுதோ அங்க அமர்முடுகள் என்று சொல்லுவோம். இந்த ஆறுமுடுகள் அமர்முடுகளுக்கான பொதுவான சமன்பாடே தான் ஆறுமுடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சோ இதை கொண்டு உங்களுக்கு வரைவிலக்கணத்தை கிரியேட் பண்ணலாமே, பிளீஸ் ட்ரை பண்ணுங்க பாப்போம். வேக மாற்று வீதம் இந்த வேக மாற்று வீதம் முடிஞ்சிட்டு வேலை. வேகம் மாறுபடும் வீதம் ஆறுமுடுகள் எனப்படும். இன்னொரு வரைவிலக்கணம் கிரியேட் பண்ணலாம். ஓரலகு நேரத்தில் ஏற்படும் வேக மாற்றம், ஓரலகு நேரத்தில் ஏற்படும் வேக மாற்றம் ஆறுமுடுகள். ரெண்டும் சரிதான், ஆறுமுடுகளுக்கான வரைவிலக்கணம். ஆக வேகத்துக்கான சமன்பாடு அலகு உங்களுக்கு தெரியும், மீட்டர் செகண்ட் -1. கீழே நேரத்தின் அலகு செகண்ட். இந்த செகண்ட் மேல வந்தா சுட்டி விதிப்படி மீட்டர் செகண்ட் -1 -2 ஆக மாறும். அப்ப ஆறுமுடுகளின் அலகு மீட்டர் செகண்ட் -2. பார்த்துக்கொள்ளுங்க, மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகளின் அலகு மீட்டர் செகண்ட் -2. அப்ப ஆறுமுடுகள் என்பது
வேகத்தில் ஏற்படுற அதிகரிப்பு, அமர்முடுகள் என்பது வேகத்தில் ஏற்படுற குறைவு. சோ வேகம்ங்கிற ஒரு விடயம் வாரதால ஆறுமுடுகள் ஒரு காவிக்கணியம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆல்ரெடி பார்த்து பாருங்க, ஒரே ஒரு விடயம் தான் நாங்க மனனம் செய்திருப்போம். தூரமும் நேரமும் எண்ணிக்கணியம், இடப்பெயர்ச்சி காவின்னு படிச்சிருக்கிறோம். தூரம் வாரதால கதியும் எண்ணிக்கணியம், இடப்பெயர்ச்சி வாரதால வேகம் காவிக்கணியம், வேகம் வாரதால ஆறுமுடுகள் காவிக்கணியம். பாருங்க, ஒன்றொன்றை நாங்க சமப்படுத்திட்டு போயிடலாம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இந்த ஒரு 10க்குள்ளதான் எக்ஸாம்ல கேள்வி வருது. சோ இப்ப ஆறுமுடுகள் கணிப்பதற்கான சில வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும். சோ நாங்க இந்த கதி சம்பந்தமான கணக்குகள் செய்ததாப்லே கபினேஷ்கர், கதி சம்பந்தமான கணித்தல்கள் இல்ல சார். செய்திருப்போமே பாட புத்தகத்தில் உள்ளது. பாட புத்தகத்துல இருக்கிற கணித்தல்கள் செய்திருப்போமே. One minute. பாட புத்தகத்துல இருக்கு இந்த கணக்குகள் செய்தது தானே. பாருங்க, இது செய்தது தானே. தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு, இந்த பிள்ளை சென்ற தூரம், இடப்பெயர்ச்சி. இந்த சி பார்ட் செய்யல இல்லையா சார்? அது செஞ்சிட்டோம் சார். ரெண்டாவது கேள்வி இரண்டாவது செய்துட்டமா? இல்ல சார். ஓகே 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 ஓகே. அந்த இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இந்த பாருங்க, இந்த பாட்டை கொஞ்சம் என்ன இது முடிச்சுட்டா ஓகே. இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, அது செஞ்சிட்டோம் சார். செய்துட்டமா? ஓகே ஓகே. கதியும் வேகமும் காண்றது செய்திருக்கிறோம். அப்ப ஓகே, அப்ப பரவாயில்லை. சோ அப்ப நாங்க நேரடியா போவோம் எங்கட ஓகே ஆறுமுடுகள் கணித்தலுக்கான வேலைக்கு போவோம். சரியா? ஆறுமுடுகள் எவ்வாறு கணிக்கலாம்? எஸ், அதான் ஈஸி. வேக மாற்றத்தின் கீழ் நேரம் என்று பார்க்கும்போது எங்களுக்கு சில நேரம் குழப்பம் வந்துடும். அப்ப ஈஸியான சமன்பாடா மாத்திக்கொண்டா எங்களுக்கு ஈஸி. எங்கட மிதுர்ஜன் சொன்னது போல ஆறுமுடுகள் கணிக்கிறதுக்கான சமன்பாடு இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம் அப்படிங்கிற சமன்பாடு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க, நான் ஏற்கனவே பாடப்புத்தகத்துல இருந்திருக்காங்க. எங்களுக்கு பாடப்புத்தகத்துல தரப்பட்டிருக்கு வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சரியா? வேக மாற்றத்தின் கீழ் நேரம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பாருங்க, ஆறுமுடுகள் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகம். இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சிட்டு நேரத்தால வகுக்கணும். கண்டா எங்களுக்கு ஆறுமுடுகள் கணிக்கிறது ஈஸியா இருக்கும். சரி, நான் கொஞ்சம் ஒரு கேள்வி நான் செய்து காட்டுறேன். உங்களுக்கு நேரடியாக பயிற்சியை தான் செய்யலாம். நீங்க உதாரணமாக இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். பல்வேறு ரீதியில கேள்விகள் இருக்கு. உதாரணமாக ஒரு பஸ் வந்து ஒரு 4 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் போயிட்டு இருக்கு. பாருங்க, கேள்வியை பாருங்க. ஒரு பஸ் 4 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் போயிட்டு இருக்கு. ஒரு 10 செகண்ட் நேர ஆயிடைண்டா இடைவெளி, டைம் கேப். ஆயிடைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆயிடை. ஒரு 10 செகண்ட் நேரத்துல அதன் வேகத்தை அந்த பஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒரு 24 மீட்டர் செகண்ட் -1 அதிகரிக்கின்றது என்று வச்சுக்கொள்ளுங்க. சாதாரணமா உங்களுக்கு தெரியும், ஒரு வாகனத்துல ஏறினீங்கடா ஆரம்பத்துல வேகம் குறைவா இருக்கும், போக போக வேகம் அதிகரிக்கும். அப்போ என்ன நடக்குது? ஆரம்பத்துல பஸ் போன வேகம் 4 மீட்டர் செகண்ட் -1 போயிட்டு 10 செகண்ட் நேரத்துல 24 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை பெறுதண்டா எவ்வளவு ஆறுமுடுகள்னு கேட்பாங்க. ஆறுமுடுகள், எஸ், சிலர் கணிச்சிருப்பீங்க. ஆறுமுடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம்.
அப்ப வேக மாற்றம் என்றா 4லிருந்து 24க்கு மாறினது இல்லையா, அதிகரித்தது. சோ இந்த சமன்பாடும் ஈஸி தான். இறுதி வேகம் என்ன? 24. ஆரம்ப வேகம் 4 கழிக்கிறோம், எடுத்த டைமால பிரிக்கிறோம் 10 செகண்ட். அப்ப 24 4ஆல வகுத்தா உங்களுக்கு தெரியும் 20. 20 10ஆல வகுத்தோம்டா 2 எங்களுக்கு விட வருது. ஆக விட ஆறுமுடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2 இப்படி செய்யக்கூடியதாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, பயிற்சி தருவன். அதுல டவுட் இருந்தாலும் நான் திருப்பி ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். அதே போல சில நேரங்கள் இப்படி ஒரு கேள்வி வரும். ஒரு வாகனம் ஓய்விலிருந்து புறப்படுகின்றது, ஒரு புகையிரதம் ஓய்விலிருந்து புறப்படுகின்றது. புறப்பட்ட புகைவண்டி 5 செகண்ட்களில் 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை பெற்றது. பாருங்க கேள்விய. சரியா? ஓய்விலிருந்து புறப்பட்ட புகைவண்டி 5 செகண்ட்களில் 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை பெற்றது. ஆறுமுடுகளை காண்கன்னு கேட்டா ட்ரை பண்ணி பாருங்க பாபு. இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சிட்டு வாரவிடைய நேரத்தால பிரிங்க. நேரம் 5 தந்திருக்கிறாங்க. இறுதி வேகம் எவ்வளவு? 20 மீட்டர் செகண்ட் -1. ஆரம்ப வேகம் எவ்வளவு? 0. ஓய்வு வேண்டா 0. அப்ப 20 0 போனா 20 தானே. 25ஆல பிரிச்சா விட 4 மீட்டர் செகண்ட் -2. இவ்வாறு கேள்விகள் இருக்கலாம். அதே போல வித்தியாசம் எப்படி ஒரு கேள்வி இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்? 25 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் சென்ற வாகனம் உண்டு 10 செகண்ட்களில் தடுப்பை பிரயோகித்து 15 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை அடைந்தது. பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியுது வேகம் குறைவு ஏற்பட்டிருக்கு. கேள்வி ஆறுமுடுகளை கணிக்க. இதே சமன்பாடு தான். ட்ரை பண்ணுங்க. இறுதி வேகம் 15 மீட்டர் செகண்ட் -1, ஆரம்ப வேகம் 25 மீட்டர் செகண்ட் -1. அந்த 25 15ஆக எடுத்த டைம் 10 செகண்ட். ஆக 15லிருந்து 25 நீங்க கழிச்சா -10. -10 10ஆல வகுத்தீங்கடா உங்களுக்கு விட வரும். என்ன விட வரும்? -1 மீட்டர் செகண்ட் -2 என்றா ஆறுமுடுகளுக்கு விட -1. நீங்க நினைவுல வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடா, ஆறுமுடுகளுக்கு மறையில் ஒரு விட வந்தா, ஆறுமுடுகளுக்கு மறை பெருமானத்துல ஒரு விட வந்தா அதுக்கு நாங்க சொல்ற பெயர் அமர்முடுகள். ஆறுமுடுகளுக்கு மறையில ஒரு விட வந்தா அதுக்கு நாங்க வழங்குற பெயர் அமர்முடுகள். அப்ப அமர்முடுகள் என்று கேட்டா, இந்த இடம் தான் கொஞ்சம் குழப்பம். அமர்முடுகள் என்று கேட்டா இதே விடதான் வரும், ஆனால் மறையை எடுத்துட்டு எழுதணும். பார்ட் 1ல வார கேள்வி இது அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்பெருமானத்துல வந்தா அது ஆறுமுடுகளா இருக்கும், மறையில வந்தா அது ஆறுமுடுகள், மறையில வந்தா அது அமர்முடுகள். வேக குறைவு. அதே போல இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஒரு புகைவண்டி 40 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் போய் கொண்டிருந்தது. 20 செகண்ட்களில் தடுப்பை பிரயோகித்து ஓய்விற்கு வந்தது. ரைட். ஆறுமுடுகளை காண்க. ட்ரை பண்ணுங்க பாபு. சமன்பாடு இதுதான். சார் ஆறுமுடுகளை காண்க. ஓம் 40 மீட்டர் செகண்ட் -1 உடன் சென்று கொண்டிருந்த புகைவண்டி 20 செகண்டில் ஓய்விற்கு வந்தது. ஆறுமுடுகள் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே. இறுதி வேகம் ஓய்வு ஆக 0.
அதன் ஆரம்ப வேகம் 40, டைம் 20 செகண்ட். ஆக 0 40 கழிச்சா மறை 40. மறை 40 நீங்க 20ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வார விட மறை 2 வரும். அப்ப ஆர்முடுகள் என்ன விட மறை 2 மீட்டர் செகண்ட் -2. ஆர்முடுகள் மறை 2 வருது. செய்யலாமா? கஷ்டமா? செய்யலாம் சார். ஓகே, உங்களோட பாட புத்தகத்தில் இந்த பாருங்க 4 பயிற்சிகள், அழகான பயிற்சிகள் இருக்கு. இந்த 4க்கும் தேவையான உதாரணங்கள் சொல்லப்பட்டது. ஸோ இதுகளை எழுதி கொண்டு இருக்காதீங்க, குயிக்கா செய்யுங்க. நாளை செய்து முடிய நாங்க இன்றைக்கு எங்கட கிராப்புக்குள்ள போறோம். இன்றைக்கு இந்த பாடத்துல நேர்கோட்டு இயக்கம், காவி எண்ணி, அதுல தூரம் வேகம் தூரம் இடப்பெயர்ச்சி முடிச்சிட்டோம், கதி வேகம் முடிச்சிட்டோம், பார்முடுகள் அமர்முடுகள் முடிய டிரெக்டா நாங்க எங்களுடைய கிராப்புக்குள்ள போறோம். செய்யுங்க பார்ப்போம். இந்த 4க்கும் விடை எடுத்தீங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க நேரடியாக எங்களுடைய கிராப்புக்குள்ள போகலாம். ஓகே, கேள்வி பேப்பர் போட்டிருக்கேன், 4 செய்திடுங்க. சார் கேள்வி செய்யணும். கேள்வி எழுத தேவையில்லை இல்லையா? கேள்வி எழுதாங்க. விடைய மட்டும் உங்களோட சக்சஸ் ரஃப் புக் இருக்கும் இல்லையா, விடைய மட்டும் செய்யுங்க. ஏன் கேள்வி எழுதுவானே அணியா என்ன எழுதியாச்சு சார். விட முடிஞ்சு. ஓம் சார். ஓகே, எல்லாம் செய்துட்டீங்களா? இல்ல சார், கொஞ்சம் டைம் வேணும். ஓகே, ஓகே. இப்ப நாங்க பார்க்கலாம். ஓகே, சோ முதலாவது வினாவை பார்த்தோம்டா, 6 செகண்டில் ஒரு பொருளின் வேகம் 0 இருந்து 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் யூனிட்க்கு மாறுமெனின் ஆர்முடுகளை காண்க. நான் விடையை சொல்றேன், விட வராட்டி சொல்லுங்க. 2 மீட்டர் செகண்ட் -2 ஓம் சார். ஓகே, யாருக்கும் டவுட்ண்டா கேளுங்க, இல்லாட்டி செட் பாக்ஸ்ல போடுங்க. விடையை மட்டும் போடுறேன், டவுட்ண்டா பார்ப்போம். இரண்டாவது, ஒரு பொருளின் வேகம் 4 செகண்டில் 16 மீட்டர் செகண்ட் -1 இருந்து 4 மீட்டர் செகண்ட் -1 மாறுமெனின் அமர்முடுகளை கணிக்க. 12 3 மீட்டர் செகண்ட் -2 ஓம் சார். ஓகே, அநேகமா உங்களுக்கு விட வந்து மைனஸ்ல வந்து இருக்கும்.
ஓம் சார். அமர்முடுகள் மறை அமர்முடுகள் 3 மீட்டர் செகண்ட் -2 விட வந்திருக்கும். மறையில வாரது 6 முடுகள். 6 முடுகளுக்கு தான் மறையில விட வந்திருக்கும். பட் அமர்முடுகள் என்று கேட்க நீங்க நேர்ல தான் விட கொடுக்கணும். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் ஓ லெவல்ல பார்ட் 1ல இந்த பிரச்சனை வரும். ஏன்னா பார்ட் 1ல இந்த 2 விடையும் இருக்கும், 3 இருக்கும், மறை 3 இருக்கும். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், 6 முடுகளுக்கு தான் மறையில விட, அமர்முடுகளுக்கு நேர்ல தான் விட இருக்கும். ஏன்னா நாங்க கண்டது 6 முடுகள் தானே கண்ட. ஓகே, ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்த பொருள் ஒன்று 6 முடுகள் 0.5 6 முடுகள் தந்திருக்கிறாங்க. ரைட், நல்ல ஒரு கேள்வி. டைம் கொடுத்திருக்கிறாங்க 10 செகண்ட். இறுதி வேகம் தான் கேள்வி. எஸ், இறுதி வேகம் தெரியாது. ஆரம்ப வேகம் 0 ரெண்டா விட 5 மீட்டர் செகண்ட் -1. ஓம் சார். யாருக்கா டவுட்? 10 0.5 பெருக்கணும். ஓகே, பெருக்கணும். சரி, ஓகே. ஆனா அது ஒரு மேத்தமெட்டிக் தானே, கணக்கு தானே. ஓ சார். ஸோ அந்த கணக்கை ஹேண்டில் பண்ற மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். பெருக்கணும் பிரிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை, எவ்வாறு சமன்பாட்டுல பிரதியிடணுங்கிறதா இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. யாருக்காவது டவுட்ஸ் இருக்குதா இந்த மாதிரிங்கிற? சார் எஸ் சார், முதலாவது கேள்விக்கு வந்து மறை 2 மீட்டர் செகண்ட் -2 வராதா? சைபர்ல இருந்து 12. ஏன் இப்படித்தானே விட கேள்வி இருக்க போகுது. 6 முடுகள் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகம் கீழே நேரம். சரிதானே ஸ்ரீசாத்? ஓ சார். ஓகே, இதுல பாருங்க, இந்த கூற்ற வாசிங்க. 6 செகண்டில், அப்ப டைம் 6 செகண்டில் ஒரு பொருளின் வேகம் 0 12 ஆனது. அப்போ 0 வந்து ஸ்டார்ட் ஆரம்பம், 12 இறுதி. ஆக இறுதி தானே முதல்ல இருக்கு. இறுதி 12, மறை ஆரம்பம் 0. அப்ப மறையில விட வராதானே ஸ்ரீசாத்? 12ல 0 போனா 12 தானே. ஓகே சார். ஸ்ரீசாத், என்னண்டா அந்த பிரச்சனை வரும்னா, இந்த வேக மாற்றத்தின் கீழ் நேரம்ங்கிற சமன்பாடை பாவி கேட்க அந்த குழப்பம் வரும். அதனால நாங்க கொஞ்சம் சுதாகரிச்சு கொண்டோம். என்னன்னு கேட்டா, வேகம் அதிகரிச்சா இந்த பாருங்க, 0ல இருந்து 12 ஆகுது. அப்ப வேகம் அதிகரிக்குதாண்டா 6 முடுகள். 16ல இருந்து 4க்கு வருது. அப்ப வேகம் என்ன செய்யுது? 16ல இருந்து 4க்கு வேகம் என்ன செய்யுது? 16 to 4 குறையுது. அதுக்கு பேர் அமர்முடுகள். சோ அதை கொஞ்சம் சுதாரிச்சு கொள்ளணும் நாங்க. சரியா எங்கட ஸ்ரீசாத்? ஓகே சார். ஓகே, 4வது கேள்வி. ஒரு நேர்கோட்டு பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் ஒன்றின் வேகம் ஒரு குறித்த கணத்தில் 2 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். அது 4 செகண்டில் ஒரு குறித்த 6 முடுகளுக்கு உட்படும் என்றால் வேகம் 6க்கு மாறியது. அப்போ 2ல இருந்து 6க்கு மாறியது. அப்போ 2ல இருந்து 6க்கு மாறியதுண்டா மாற்றம் வந்து 4. அதுக்கு எடுத்த டைம் 4. ஆக விடை 1 மீட்டர் செகண்ட் -2. ஓகேவா? ஓம் சார். ஓகே சார். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இது உண்மையில உங்களுக்கு கணித பாடத்துக்கு மிக முக்கியமான பாடப்பரப்பு. என்ற இந்த கணித்தல் எல்லாம் கூடுதலா மெட்ஸ்ல தான் கூடுதல் நாங்க பிரதியிடுவோம், தீர்ப்பம் எல்லாம் செய்வோம். ஸோ இவ்வளவுதான் இதுல பிரதான கண்டென்ட்டா இருக்கு. அதாவது நாங்க இந்த பாடத்துல படிச்சதுல ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா நேர்கோட்டு இயக்கத்திலிருந்து தூரம் இடப்பெயர்ச்சி. சார் சுபி சார், அந்த 4வது கேள்வியோட ஆன்சர் என்ன சார்? 4வது 1 மீட்டர் செகண்ட் -2 தானே. ஓகே சார். சரியா சுபி? சரியா? ஓம் சார், சரியா டவுட் ஆனிச்சதுன்னு கேட்டேன். ஓகே, இப்போ கிளியரான்னு கேட்டேன். ஓம் சார், கிளியர். ஓகே, ஸோ இனி நாங்க போறது இந்த பாடத்தின் மிக முக்கியமான பாயிண்ட் என்னண்டா பாத்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு என்ன இப்போ இந்த பாடத்துல எக்ஸாமுக்கு ஒரு ஓ லெவல் எக்ஸாம். நான் இந்த டேர்ம் டெஸ்ட் எல்லாம் பெருசா கணக்கில் எடுக்கிறேன் இல்லை. நான் 10 ஆக்கலண்டா நான் ஓ லெவல், நீங்க ஓ லெவல், அவ்வளவுதான். ஏன்னா என்ன பொறுத்தவரை நீங்க ஓ லெவல் ஆக்கல். ஏண்டா 10 பொறுத்த வரையில நான் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீ அட்வைஸ் 1 மினிட். 10 ஸ்டார்ட்ல இருந்து சரியா படிச்சுட்டு போயிருங்க, விட்டுறாதீங்க. நீங்க எந்த பேப்பர் எடுத்தாலும் சரி, சயின்ஸ், மேத்ஸ்,
காமர்ஸ், ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், ஹிஸ்டரி எந்த பேப்பர் எடுத்தீங்கனாலும் 1065 மார்க்ஸ். 10 மட்டும் நீங்க ஒழுங்கா படிச்சு ஏ எடுக்கலாம். யோசிப்பீங்க என்னடா 65 சார் ஏங்கிறாரு, 75 எடுக்க முடியும். அதான், எனவே சரியாக படிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய 10 மிக முக்கியம், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அந்த ஃப்ரீ அட்வைஸ் அப்படியே காதில் போட்டுக்கொண்டு அப்படியே காதினூடாக கிரேட் 9ல படிச்சிருக்கோம்ல, செவி நரம்பு வழியாக உங்களோட மூளைக்கு அனுப்பி மூளையத்தில் சேமிச்சு கொள்ளுங்க. ஓகே, ஸோ நாங்கள் பாடத்தில் இனி அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். நாங்கள் இடப்பெயர்ச்சி நேர வரைவு, மிக முக்கியமான கண்டென்ட் இது. இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இப்போ நான் வரைவை கீரியே காட்டுறது நல்லமோன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, வரைவுல இருந்து வந்துடும் ஈஸி. இடப்பெயர்ச்சி நேர வரைவு, தூர நேர வரைவு உங்களோட மேத்ஸ்ல இருக்கு. சரி, உங்களோட மேத்ஸ்ல வந்து தூர நேர வரைவு இருக்கு. ஓகே, வரைவு என்றோன்னா உங்களுக்கு தெரியும், கிரேட் 9ல படிச்சிருக்கிறோம் நாங்க. எக்ஸ் அச்சு y அச்சு கட்டாயம் இருக்கும். எக்ஸ் அச்சு y அச்சு இருக்கும். இந்த எக்ஸ் அச்சு y அச்சுல இங்க நாங்க பார்க்க போறோம் இடப்பெயர்ச்சி. உங்களுடைய y அச்சுல இருக்கிறது இடப்பெயர்ச்சி மீட்டர். எக்ஸ் அச்சுல இருக்கிறது நேரம் செகண்ட். இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஸோ நான் முதல்ல கிராப்ல இருந்தே போயிடுறேன், ஈஸியா இருக்கும். கிராப்ல ஒரு சின்ன கிராப்பை போடுவோமே நாங்க. ஒரு கிராப் இப்படி போட்டிருக்காங்க, ரைட். ஓகே, இப்படி ஒரு கிராப் தந்திருக்காங்க. ஒரு சரிவகமான ஒரு கிராப் ஒன்று தரப்பட்டிருக்கு. இடத்துல தந்திருக்கிறாங்க இப்படி ஒரு அடையாளம். இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு. சும்மா போடுவோமே, இது ஒரு 40. இந்த இடத்துல ஒரு 4, இந்த இடத்துல ஒரு 8, இந்த இடத்துல ஒரு 10 தந்திருக்காங்கன்னு வச்சு கொடுங்களேன். இது ஒரு வரைவு பிள்ளை, இது ஒரு வரைவு. இந்த வரைவுக்கு பெயர் இடப்பெயர்ச்சி நேர வரைவு. பார்த்துக்கொள்ளுங்க, இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இதை நாங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவு என்று குறிப்பிடுவோம். நீங்க வையச்சில பார்க்கலாம். வையச்சு தெரியும் நினைக்கிறேன், இதான் வையச்சு. இந்த வையச்சில நீங்க பாக்குறீங்க இடப்பெயர்ச்சிய, இந்த எக்ஸ் அச்சுல பாக்குறீங்க நேரத்தை. அப்போ எக்ஸ் அச்சுல பாருங்க, இந்த இடம் 0, அப்படியே பாத்தீங்கன்னா 4 செகண்ட், அப்படியே பாத்தீங்கன்னா 8 செகண்ட், முடிவு 10 செகண்ட். அப்போ இந்த செயற்பாடு அல்லது இந்த இயக்கம் மொத்தம் எவ்வளவு நேரம் நடந்திருக்குன்னு கேட்டா என்ன பதில்? 10 செகண்ட். அவ்வளவுதான் விஷயம். இந்த கிராப் எங்க முடியுதுன்னு பாருங்க, அந்த டைம் தான் இந்த ஓவரால் இந்த இயக்கம் நடைபெற்றது. இடப்பெயர்ச்சி நேர வரைவு. டைமை பத்தி மட்டும்தான் சொன்னேன்னு கவனிச்சுக்கொள்ளுங்க. அதாவது எக்ஸ் அச்சில டைம் இருக்கு, நேரம் இருக்கு. பாருங்க, நேரம் இங்க இருந்து இங்க வந்தா 4, 4ல இருந்து 5, 6, 7, 8, 9, 10. அப்போ மொத்தம் 10 செகண்ட் வரை இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கு. இது ஒரு வாகனம் போனதா இருக்கலாம், நீங்க போனதா இருக்கலாம், ஒரு 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 ஏரோப்ளேன் பறந்ததா இருக்கலாம், ஒரு காகம் பறந்ததா இருக்கலாம், ஒரு மீன் நீந்தியதா இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு இயக்கம். வையச்சில பாக்குறீங்க இடப்பெயர்ச்சி 40 மீட்டர் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப கவனமா அனலைஸ் பண்ணுங்க கிராப்பை. கிராப் நீங்க 9க்கு பிற்பாடு இன்னும் படிச்சிருக்க மாட்டீங்க. கிரேட் 10ல மேத்ஸ்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் மேத்ஸ்ல வர கிராப் மாதிரி இல்லை, சயின்ஸ் கிராப் டிஃபரெண்ட். மேத்ஸ்ல ஒரே மாதிரி கிராப் பிடிச்சி விட்டுருவீங்க, ஒரு ஒன்று தான். பட் சயின்ஸ்ல பல்வேறுபட்ட கிராப்புகள் இருக்கு. ஆனா எதுவுமே கஷ்டம் கிடையாது, பயப்படாதீங்க, சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம். என்னன்னு கேட்டா இதை புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. என்ன விஷயம் பாருங்க, ஒரு கலர் ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஓகே, என்னடா இந்த இடத்துல பாருங்க, மஞ்சள் விலங்கல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடம் 0, இந்த இடம் 0, இந்த இடம் 0. இப்போ 0த்துல ஸ்டார்ட் ஆகுது கிராப். 0த்துல தானே ஸ்டார்ட் ஆகணும், ஏன்னா ஒன்றும் நடக்கல, ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல. ஒரு வாகனத்தோட இயக்கம் நடைபெறவில்லை.
ஓகே, அப்படியே பாருங்க கிராப், அந்த கோடு நேரா மேல வருது. நாங்க மேத்ஸ்ல படிச்சிருக்கோம், உற்பத்தியினூடாக செல்லும் வரைவு. நம்ம போட்டுக்கொள்வோம், இந்த இடம் ஏ, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ என்று போட்டுக்கொள்வோம். பார்த்துக்கொள்ளுங்க, அப்படியே மேல வந்ததுண்டா அப்படியே வந்து அப்புறம் நேரா வருது மேல வந்து இந்த இடத்துக்கு பிறகு அது டிரெக்ஷன் மாறுது. ஸோ இந்த இடத்த நான் பி என்று போட்டுக்கொள்றேன். அதுக்கு பிறகு கிராப் திரும்பி இப்படி போகுது ஃபிளாட்டா. இந்த இடத்த நான் சி என்று போட்டுக்கொள்றேன். பிறகு கிராப் அப்படியே கீழே வருது, டி என்று போட்டுக்கொள்றேன். ரைட், 4 பாயிண்ட்ஸையும் போட்டுக்கொள்ளும். ரைட், ஓகே. இப்போ ஏயிலிருந்து பிக்கு பார்க்க இந்த பாருங்க, கிராப் மேல் நோக்கி அப்படியே ஒரு அழகா ஒரு நேர்கோடு வந்தாவே ஒரு சீராக, சரியா, நேர்கோடுண்டாவே சீராக. ரைட், அதை நாங்க பிறகு பார்ப்போம். ஒரு நேர்கோடாக மேல் நோக்கி வருது. கிராப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல் நோக்கி வருதுண்டா அதிகரிக்கின்றது என்று அர்த்தம். அப்ப ஏயிலிருந்து பிக்கு வரைக்க ஏதோ அதிகரிக்கின்றது. இந்த கிராப்ல பிளேல் கட்டாயம் இந்த எக்ஸ் அச்சை நீங்க பார்க்காதீங்க. நாங்க ஆல்ரெடி இந்த கணக்கு செய்திருக்கிறோம். எக்ஸ் அச்சையை பார்க்காதீங்க, ஏன்னா எக்ஸ் அச்சில் என்ன இருக்கு, எக்ஸ் அச்சில் என்ன போடப்பட்டிருக்கு, நேரம். நேரம். நீங்க தான் காரை ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரைவ் பண்றீங்க. நீங்க காரை டிரைவ் பண்றீங்க, பிரேக் பண்றீங்க, நிறுத்துறீங்க, போட்டுட்டு தூங்குறீங்க, என்ன செய்தாலும் நேரம். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு பயணம் போயிருங்க, போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தூங்குறீங்க, டைமும் தூங்குமா? இல்ல சார். அப்ப டைம் எங்களுக்காக வெயிட் பண்ணாது, டைம் போயிட்டே இருக்கும். சோ நீங்க இந்த எக்ஸச்ச பார்க்க தேவையில்லைன்னு ஏன்னு சொன்னேன்டா, நீங்க இந்த ஒரு இயக்கம் நடந்தாலும் சரி நடக்காட்டும் சரி, ஒரு காகம் பறந்தாலும் சரி பறக்காட்டும் சரி, அதான் இயங்குனாலும் மீங்காட்டியும் டைம் போய்கொண்டு இருக்கும். ஆக எக்ஸச்ல டைம் போய்கொண்டே இருக்கும். அதை நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. நீங்க பார்க்க வேண்டியது வையச்ச மட்டும் பாருங்க. சோ கிராப் ஏயிலிருந்து பிக்கு வரைக்க வையச்சில ஏதேனும் மாற்றம் நடைபெற்றிருக்கா? இந்த இடம் வையச்சில ஸ்டார்ட் பண்ணிருக்கு, இந்த இடம் வந்த நேரம் வையச்சில் ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்க, அதான் முக்கியம். இடப்பெயர்ச்சி வந்து 40 கிலோமீட்டர். இந்த பாருங்க பிள்ளைகள் விளங்கிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த இடம் பூச்சியம், வையச்ச தான் சொல்ற, எக்ஸ் எனக்கு தேவையில்லை, வை பூச்சியம். இப்படியே வந்தா இந்த இடம் சில நேரம் 10 இருந்திருக்கலாம், 10. இந்த இடம் சில நேரம் 20 இருந்திருக்கலாம், இந்த இடம் சில நேரம் 30 இருந்திருக்கலாம். இந்த இடத்துக்கு வந்த நேரம் பாருங்க, வையச்சி 40 காட்டுகின்றது. 40ங்கிறது என்னன்னு மேல பாருங்க, இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சி என்றால் நாங்க படிச்சிருக்கிறோம் என்ன, ஸ்டார்ட் பண்ணின இடத்துல இருந்து முடிச்ச இடத்துக்கான நேர் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த மனிதன் என்ன செய்திருக்கிறார், நேராக பயணித்திருக்கிறான். எவ்வளவு தூரம் நேராக பயணிச்சிருக்கிறான், 40 மீட்டர் தூரம் அல்லது 40 மீட்டர் இடப்பெயர்ச்சி பயணிக்கப்பட்டிருக்கு. அந்த 40 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைய எவ்வளவு டைம் எடுத்திருக்கு, 4 செகண்ட். ரைட். அப்போ இடப்பெயர்ச்சி தெரியும் 40 மீட்டர், நேரம் தெரியும் 4 செகண்ட். அப்ப இடப்பெயர்ச்சி தெரியும் 40 மீட்டர், நேரம் தெரியும் 4 செகண்ட். சோ இரண்டையும் வச்சுக்கொண்டு என்னத்தை கணிக்க முடியும் எங்களால, வேகத்தை. வேகத்தை கணிக்கலாம். அப்ப வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அப்ப இடப்பெயர்ச்சி 40 மீட்டர், நேரம் 4ஆல வகுத்தோம்டா என்ன விட வரும் எங்களுக்கு, 10 மீட்டர் செகண்ட் -1. ரைட். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஏ டு பி 10 மீட்டர் செகண்ட் -1. அதாவது முதல் 4 செகண்டில், இந்த இயக்கம் ஆரம்பித்து முதல் 4 செகண்டில் வாகனத்தின் வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1. அந்த 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்திலே போய் சீராகண்டா என்ன மீனிங், வேகம் மாறாம, மாறாத ஒரே வேகத்துல போய் அவர் 4 செகண்ட்ல 40 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட் விளங்குதா, கஷ்டமா இருக்குதா? விளங்குது சார். ஓகே, ஸ்கூல்ல இன்னும் இந்த பாடம் படிக்கலங்கிறவங்க யாராவது, தனுஷிகா படிச்சிட்டீங்களா அந்த பாடம், கிராப்
ஓகே, தனுஷிகாவுக்கு விளங்குற மாதிரி இருக்கா? ஓ சார் விளங்குது. ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பிக்கு வந்துட்டார். ஓகே, ஒரு மாடி வந்தாச்சு. இப்ப பாருங்க, அவசரப்படாதீங்க. பிக்கு வந்துட்டார். பில இருந்து சிக்கு இந்த இடம் சி. அப்ப பி டு சி நான் ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸ் அச்ச பார்க்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொன்னேன். ஓகே, எக்ஸ் அச்ச பார்ப்போமே. பில டைம் என்ன? 4 செகண்ட். ஓகே, சில என்ன டைம்? 8 செகண்ட். 8 அப்போ இந்த 4 8 எவ்வளவு டைம்? 4 4 செகண்ட். 4 செகண்ட். இந்த 4 செகண்ட் நமக்கு எக்ஸ் அச்சில் பார்த்தா இந்த கேப் வந்து 4 செகண்ட். பில வையச்சில என்ன நம்பர் இருக்கு? 40 மீட்டர். 40 மீட்டர். என்ன இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. சி கிட்ட பாக்க என்ன இருக்கு? அதே இடப்பெயர்ச்சி. 40 மீட்டர் ஓ, 40 மீட்டர். அப்போ பிலையும் 40 மீட்டர், சிலையும் 40 மீட்டர்டா. என்ன அர்த்தம் என்று நினைக்கிறீங்க? அவர் ஓய்வுல இருந்திருப்பார். ஸ்ரீசாத் சொல்றார் ஓய்வுல இருந்தாரு. கபினேஷ்கர் என்ன சொல்றீங்க? சார் சார் ஒரே ஓய்வு வேகத்துல பயணிச்சிருக்கிறாரு. ஓகே, ஓய்வு. தனுஷிகா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே வேகத்துல பயணிச்சிருக்காரு. ஓகேம்மா, கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஒரே இடத்துல பயணிக்கிறதுன்றா எனக்கு புரியல. ஒரே வேகத்துல சார். ஒரே வேகத்துல பயணிச்சிருக்கிறார். ஓகே, தனுஷிகா எதை வச்சு சொல்றீங்கம்மா ஒரே வேகம்னு? எந்த இடத்த வச்சு? இந்த இந்த கிராப்ல எந்த இலக்கம் அல்லது எந்த எழுத்தை வச்சு சொல்றீங்க ஒரே வேகம்? சார் ஒரே வேகம் வராது, ஓய்வண்டு அனைவரும். இல்ல, அதான் எனக்கும் தெரியல ரேஷ்மி. கேப்பு மெலாட்டி. ரேஷ்மி என்ன சொல்றீங்க? ரேஷ்மியோட கருத்து என்ன? சார் இடப்பெயர்ச்சி நேர வரைவுல ஒரு நேர்கோட்டுல ஒன்று வந்திருக்கேன், அது ஓய்வு தானே சார்? ஓகே, இப்ப ரேஷ்மி சொல்றீங்க ஓய்வுண்டு, அப்படியா? ஆமாம் சார், இடப்பெயர்ச்சி நேர வரைவு தானே சார்? ஓகே ஓகே, ரேஷ்மியோட கருத்து அது, ஸ்ரீசாத்திர கருத்தும் அதுதான். நான் ஓவரால்ட்டி கேட்கிறேன். தனுஷிகா எதை வச்சுமா சொல்றீங்க ஒரு வேகம் சொன்னீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அது சீராத்தனே சார் இருக்கு. கோடு இப்படி நேரா போனதால சீரான்னு சொல்றீங்க. ஓகே, சீரா. ஓகே, சீரானது. ஓகே, வேகம் இதுல எங்க இருக்குமா? எந்த இடத்துல இருக்கு? பாப்பம் கேப்பம். எங்கட கிங் ஆஃப் லோஷன் என்ன நினைக்கிறீங்க நீங்க? இந்த B2C என்ன நடந்திருக்கு? சார் சீரான வேகம். சீரான வேகம். ஓகே, கிங் ஆஃப் லோஷன். அடுத்து யார் இருக்கா? எங்கட ஏஞ்சல் இருக்காங்க. ஆயுஷ்மன் பண்டாரவிலிருந்து வந்திருக்கிறீங்க. ஆயுஷ்மன் பேசுறீங்களே. சார் சீரான வேகமா சார்? சீரான வேகமா அப்படின்னு கேட்கிறேன். ரெண்டு கேள்வி. அபிராமி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, சரி, பாப்போம். ஓகே, பாத்துக்கோங்க. இந்த கிராப்ப ரொம்ப அப்படியே குழப்பி விட்டமாக்கி இருக்குதுல்ல. ஓகே, இந்த பி என்ற இடத்துல இப்ப கிராப்ல உள்ள தகவலை நாங்க பார்ப்போமே. கிராப்ல ஒண்ணு கீழே பார்த்தா டைம் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா இடப்பெயர்ச்சி இருக்கு. இடப்பெயர்ச்சின்னா போன அந்த நேர்கோட்டு தூரம். அப்ப பில தூரம் 40 மீட்டர், சில 40 மீட்டர். சாரி, இந்த ஒரு நடுப்புள்ளி எடுப்போம். இந்த இடத்துல ஆயுஷ்மன் எவ்வளவு தூரம்? ஆயுஷ்மன் 6 சார்? இல்ல, இந்த இடத்துல எவ்வளவு தூரம் கேட்டேன், என்ன இடப்பெயர்ச்சின்னு கேட்டேன். 40. ஓகே, இப்ப பாருங்க, இந்த மனிதன் அழகா ஸ்டார்ட் பண்ணார் வேலை. அழகா ஸ்டார்ட் பண்ணி 0ல இருந்து அப்படியே மெதுவா வந்து 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 10 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர், 40 மீட்டருக்கு வந்துட்டார். 4 செகண்ட்ல 40 மீட்டர்ல நின்னார். 4 செகண்ட்ல 40 மீட்டருக்கு வந்தவர். 8வது செகண்ட்லயும் 40 மீட்டர்ல இருக்கிறாருண்டா, அவர் என்ன செய்கின்றார்? ரெஸ்ட்ல இருக்கிறாரு. அவர் எங்கேயும் போக இல்லை. அதானே நான் சொன்னேன், புதுசா எல்லாம் தேடாதீங்க. இந்த கிராப்புக்குள்ள இருக்க தகவல் ஒன்று டைம், இன்னொன்று இடப்பெயர்ச்சி. டைம் மாறிக்கொண்டு இருக்கும். இவர் பாருங்க, 4வது செகண்ட்ல வந்தவர் 40 மீட்டருக்கு, 10வது செகண்ட்லயும் 40 மீட்டர்ல இருக்கிறாருண்டா என்ன அர்த்தம்? இப்போ சும்மா இப்பமே ஆயுஷ்மான் வீட்டுல இருந்து இப்போ 8 மணிக்கு பண்டார வழியில ஏதாவது ஒரு கடை சொல்லுங்களேன். ஆயுஷ்மான் ஒரு புக் ஷாப் சொல்லுங்களேன். சரஸ்வதி புக் ஷாப். சரஸ்வதி புக் ஷாப். சரஸ்வதி புக் ஷாப்புக்கு 8 o'clock ஆயுஷ்மான் வந்தார்.
8:30க்கும் சரஸ்வதி புக் ஷாப்ல இருக்கிறாருண்டா ஐஸ்வன் எங்க போய் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சார் எங்கேயும் போகல சார், அங்கே அதுதான் நடந்திருக்கு, அதுதான் நடந்திருக்கு. அப்போ 4வது செகண்ட்ல இருந்து 8வது செகண்ட் வரை அதே இடத்துல நின்று இருக்கிறார். நின்றா ஓய்வு, ரெஸ்ட். அப்ப ரெஸ்ட் எடுக்கிறவருக்கு என்ன வேகம்? 0. ரேஷ்மி ஓகேவா? ரேஷ்மி குழம்பி இருப்பாங்க கொஞ்சம் இருந்தா, அன்னைக்கு நோன்பு வரல ரேஷ்மி. இங்க ரேஷ்மி ஆளகான. ஓகே, ஸோ இந்த கிராப் வந்து கிளியரா இருக்கணும், ரொம்ப கிளியரா இருக்கணும். அதாலதான் கொஞ்சம் கேள்வி கேட்கறது. இருந்து எனக்கு விளங்குது. இப்போ இன்னும் கிளியர் இல்லாம இருக்கிறாங்க இதுல. ஓகே, பிறகு பாருங்க இந்த கிராப்ல அடுத்த டாபிக் வருவோம். இங்க பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் சியில இருந்து டி. சியில இருந்து டிக்கு வரைக்க பாருங்க கிராப் கீழ் நோக்கி பயணிக்குது. கீழ் நோக்கி பயணிக்குதுண்டா பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க, கீழ் நோக்கி பயணிக்குது. அப்ப சியில இருந்து டிக்கு வரைக்க டைம் பாருங்க. சியில என்ன டைம்? 8 செகண்ட். 8 செகண்ட். டில என்ன டைம்? 10 செகண்ட். அப்போ இந்த கேப் எவ்வளவு நேரம்? 2 செகண்ட். 2 செகண்ட்கள். 2 செகண்ட்ல பாருங்க சில இருந்து டிக்கு வந்திருக்காருண்டா, சில இருந்து டிக்கு வந்திருக்கிறாருண்டா. இங்க இடப்பெயர்ச்சியில என்னென்ன மாற்றம் நடைபெற்றிருக்கு? சில இருந்து டி இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்கு. இடப்பெயர்ச்சி 40 0 குறைஞ்சிருக்கு. அப்போ எனக்கு டவுட், இடப்பெயர்ச்சி எப்போ குறையும்? அவர் எதிர் திசையில வந்தனால. நாங்க சொன்னவே முதல்ல, அதான் ஆரம்பம் முக்கியம். அங்க பாருங்க அந்த முதல்ல ஒரு கணக்கு நாங்க போட்டு பிழைச்சு விட்டோம். நானே பிழைச்சு விட்டேன். 100 110 சொல்லிவிட்டேன். எங்கட ஸ்ரீசா சரியா சொல்லியிருந்தா 100 192. பாருங்க, ஒரு ஆள் பயணிச்சு திரும்பி வந்தா 200 மீட்டர் பயணிச்சிருக்கிறார். ஆனா இடப்பெயர்ச்சி 0 என்று ஒரு கணக்கு பார்த்தது நாங்க முன்னாடி பார்த்தது. அந்த மாதிரி இந்த கிராப்பை பொறுத்தவரையில கவனிச்சு கொள்ளுங்க. கிராப் மேல போகுதுண்டா அதிகரிக்குது. இவ்வாறு இருந்தால் மாறாதது, சீரானது என்று சொல்லலாம். அதை விட எங்களுக்கு புரியக்கூடிய பாஷை மாறாதது. கீழே வந்தா குறைகின்றது. அப்போ என்ன குறையுது அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில் எக்ஸ்ல வையச்சில மேல போனா மேல என்ன இருக்குன்னு பாருங்க, இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சி கூடுகின்றது, இடப்பெயர்ச்சி மாறவில்லை, இடப்பெயர்ச்சி குறைகின்றது. நேரம் அப்படி நிக்காது. இது 4 செகண்ட், இது 8 செகண்ட். அப்போ என்ன நடந்திருக்குண்டா பாருங்க, முதல் 4 செகண்ட் இடப்பெயர்ச்சி அதிகரித்தது. இந்த இடத்துல 40 மீட்டர் வரைக்கும் நாங்க போட்டிருந்தோம். அதே மாதிரி 4வது செகண்ட்ல இருந்து 8வது செகண்ட் வரை இடப்பெயர்ச்சி மாறவில்லை. இடப்பெயர்ச்சி மாறவில்லை என்றா அங்கே நிற்கிறார், ஓய்வு, வேகம் 0. பிறகு இடப்பெயர்ச்சி குறையுதுண்டா திரும்பி வாரார். இந்த இடம் விளங்கிக் கொள்ள சரியான கஷ்டம். பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள கஷ்டம் எனக்கு தெரியும், சரியா? உங்களுக்கு விளங்கிக் கொள்ளாதவங்க கட்டாயம் கேளுங்க, செட் பாக்ஸ்ல சரி போடுங்க, சரியா? இன்றைக்கு நான் போர்டு மாட்டிக்க முடியாம போயிட்டு நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு போர்டை போட்டு விளங்கப்படுத்திடுறேன், சரி? இந்த கிராப் ரொம்ப முக்கியம். அதிகமான மாணவர்கள் இடர்படுற இடம் இது. அழகா படிப்பாங்க, போயிட்டு குழப்பி விட்டுருவாங்க. சோ இந்த முதல் 4 செகண்டில் சீராக அதிகரிச்சிருக்கு இடப்பெயர்ச்சி, ஆக சீரான வேகம். பிரிச்சா நாங்க 10 என்று வந்தது எங்களுக்கு விட. இந்த 4வது செகண்டில இருந்து 8வது செகண்ட் வரை ஓய்வுல இருந்திருக்கிறார், வேகம் இல்ல. இந்த 4வது செகண்ட்ல 8வது செகண்ட்ல இருந்து 10வது செகண்ட் வரை இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்கு, திரும்பி வந்திருக்கிறார். அப்ப திரும்பி வந்த வேகம் கேட்டா கவனிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியம். இங்கிருந்து இங்கு வர எவ்வளவு இடப்பெயர்ச்சி பாருங்க, மறை 40 மீட்டர். மறை 40 என்ற திரும்பி வந்த வேகம் இல்லையா? அப்போ எங்கட தனுஷிகா, நீங்க வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு போற திசையும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர திசையும் ஒரே திசையா? இல்ல. நீங்க ஸ்கூலுக்கு போக கிழக்கு திசையில பயணிச்சா திரும்பி வரைக்க மேற்கு திசையில வருவீங்க. ஆகவே திரும்பி வார வேகத்தை நாங்க மறை வேகம். மறை என்பது திசையை குறிக்கும். அவன் மறை 40 2ஆல வகுத்தீங்கடா மறை 20 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். திரும்பி வந்த வேகம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஒரு கிளாஸ்ல. இருந்தாலும் ஒரு பயிற்சியை நாங்க செய்து பார்ப்போம், சரி? எந்த அளவு விளங்கி இருக்குன்னு பார்ப்போம். பாட புத்தகத்துல பயிற்சி உங்களுக்கு 8:30க்கு இன்னொரு இன்றைக்கு வேற கிளாஸ் இல்லை தானே இல்லையா?
ஓம் செல்லஸ். ஓகே, இந்த இருக்கு இந்த பயிற்சி. ஓகே, உங்களுக்கான பயிற்சி, பாட புத்தகத்தில் இருக்க பயிற்சி. பிள்ளையா இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணி பாருங்க, பாப்போம் என்ன மாய்க்கிண்டு. இது ஒரு நாள்ல விளங்காது, சரி, ஒரு நாள்ல விளங்காது. விளங்குனவங்க உண்மையிலும் பெரிய ஹாப்பி, ஸ்கூல்ல படிப்பிச்சிருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3 நிமிடம் தரேன், இந்த ட்ரை பண்ணி பாருங்க, விடைய செய்து பார்ப்போம். கஷ்டமாகிறதா நாங்கள் அடுத்த கிளாஸும் இதே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஓகே சார். ஓகே, ஓகே சார். ஓகே, பாப்போம். ஓகே ஓகே, ஸோ முதல்ல கேள்விக்கு போக முன்னாடி நாங்கள் கிராஃப் கொஞ்சம் அனலைஸ் பண்றோம் பாருங்க. y-அச்சில் இடப்பெயர்ச்சி இருக்கு, x-அச்சில் நேரம் இருக்கு. ஸோ x-அச்சில் டைம் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் போயிருக்கு. பிறகு 5, 6, பிறகு 7, 8. அப்போ மொத்த டைமும் 8 செகண்ட். இங்கே அது இருக்கா? அத்தூரத்தை எவ்வளவு நேரத்தில் சென்றது? ஓகே, கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் இருக்கட்டும். பொருள் இயக்கத்தை ஆரம்பித்து இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம் சென்றுள்ளது என்று பார்த்தா, அந்த பாருங்க கிராப் மேல போயிருக்கு, 10 மீட்டர் போய் பிறகு மாறாமல் இருந்து இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்குதுண்டா திரும்பி வந்திருக்கிறார். இந்த கேள்வி கொஞ்சம் குழப்பம். திரும்பி வந்திருக்கிறார். அப்ப கேள்வி இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம் இயங்கிய திசைண்டா தனுஷ்கா என்ன கேட்டனே, உங்களோட வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறது ஒரு திசை, திரும்பி வர்றது வேற ஒரு திசை. அப்ப கேள்வி ஒரு திசையில எவ்வளவு தூரம் போயிருக்கிறார், ஒரு பக்கமாக எவ்வளவு தூரம் போயிருக்கிறார் என்று கேட்டா என்ன பதில்? 10 மீட்டர். 10 மீட்டர் என்றா இந்த பாருங்க, இவர் இந்த இடப்பெயர்ச்சியின் அர்த்தம் என்ன? போனது 10 மீட்டர், அங்கே நின்றார்,
திரும்பி வந்தது 10 மீட்டர். மொத்த தூரம் என்று கேட்டா என்ன பதில்? 20 மீட்டர். 20 மீட்டர். 20 மீட்டர். அப்ப ஒரு திசையில போனது என்று கேட்டதால தான் 10 மீட்டர் என்று போட்டிருக்கோம். சோ அந்த 10 மீட்டர் தூரம் இந்த பாருங்க 10 மீட்டர் தூரத்தை அடைய எடுத்த டைம் எவ்வளவு? 4 செகண்ட். 4 செகண்ட். எவ்வளவு நேரத்தில் சென்றார்? அந்த 10 மீட்டர் தூரத்தை 4 4 செகண்ட். செகண்ட். 4 செகண்ட்ல போனார். வேகத்தை கணிக்க சொன்னா வேகம் சமன் இடப்பெயர்ச்சிக்குள் நேரம். இடப்பெயர்ச்சி தெரியும் 10, நேரம் வந்து 4. 10 4ஆல வகுத்த என்ன விட 2.5 மீட்டர் செகண்ட் -1. 4 தொடக்கம் 6. இந்த பாருங்க 4 தொடக்கம் 6 என்ன நடந்திருக்கு? ஓய்வு நிலை ஓய்வு இருந்திருக்கார். வேகம் இல்ல, வேகம் 0, ஓய்வு. 6 தொடக்கம் 8. 6 தொடக்கம் 8 என்ன கூறலாம்? எதிர் திசையில் பயணம் செய்து எதிர் திசையில் பயணித்தார். திரும்பி வந்தார். இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்கு. பாருங்க எவ்வளவு விட எழுதலாம்ட்டு. எதிர் திசையில் பயணித்தது, திரும்பி வந்தது, இடப்பெயர்ச்சி குறைஞ்சது. அது மட்டும் எழுதி போதாது, இந்த திரும்பி வந்த வேகத்தையும் நீங்க கணிக்கணும். அப்ப திரும்பி வந்த வேகத்தை கணிக்கிறதுண்டா பாருங்க, இடப்பெயர்ச்சி வந்து திரும்பி வந்ததால மறைப்பத்து என்று போடுறேன். இந்த மறைப்பத்துக்கு எடுத்த டைம் பாருங்க 6 - 8. அப்ப எவ்வளவு? 2. ஆக மறை 5 விட வரும். மறை 5 மீட்டர் செகண்ட் -1. ஓகே, நான் எதிர்பார்க்கல இந்த ஒரு கிளாஸ்ல இந்த பாடம் விளங்கி இருக்கணும்னு சொல்லி. சில நேரம் பாடசாலையில படிச்சிருந்தவங்களுக்கு சில நேரம் விளங்கி இருக்கும். கொஞ்சம் பர்சனலா காமனா போடாதீங்க, தனிப்பட்ட ரீதியில செட்ல போடுங்க. உங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறது இந்த கிராப் மட்டும் ST கிராப்ண்டா இடப்பெயர்ச்சி நேர வரைவு பத்திய உங்களுடைய அபிப்பிராயத்தை பர்சனலா போடுங்க, தனிப்பட்ட ரீதியில போடுங்க. குரூப்ல போடாதீங்க, செட் பாக்ஸ்ல எனக்கு பர்சனலா போடுங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு. ஏண்டா மிக முக்கியமான கிராப் இது அனலைசிங். இந்த கிராப் விளங்கினாதான் அடுத்த கிராப்னு ஒரு கிராப் இருக்கு. அப்ப நான் அடுத்த கிளாஸ்ல இந்த கிராப்பை திரும்ப ஒரு 3-4 கேள்வி செய்துட்டு அடுத்த கிராப்பையும் செய்து விடலாம். ஸோ இன்னும் ஒரு நிமிடத்துல எங்களோட கிளாஸ் அன்றைக்கு முடிக்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன மாதிரிண்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறது, என்ன எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு இந்த பாடம் 10ல சிலபஸை கொண்டு போறதுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க போடலாம். குறிப்பா இன்றைக்கு படிச்ச விடயம் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஓகே சார் பாஸ் பேப்பர் கேள்வி இருந்தா காட்டுவீங்களா அடுத்த கிளாஸ்? இந்த நேர்கோட்டு இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டதா ஸ்ரீசாத்? ஓம் சார். ஸ்ரீசாத், நான் முதலாவது பாடத்துடன் சம்பந்தப்பட்ட பாஸ் பேப்பர் கொஸ்டின் காட்டியிருந்தேன், செய்திருந்தேமா? இல்ல சார். ஓகே ஸ்ரீசாத், இப்படி செய்வோம் என்னண்டா, இன்னொரு கிளாஸ்ல இந்த யூனிட்டை முடிச்சுட்டு இந்த 2 யூனிட்டுக்கும் சேர்த்து முழுக்க இருக்க பாஸ் பேப்பர் கொஸ்டின் ஃபுல்லா செய்வோம். ஓகே சார். ஓகே, அப்ப அது பிரயோசனமா இருக்கும். ஓகே சார். எஸ் சார், இந்த பாடம் கிரேட் 11லயும் இருக்கா? இல்ல கம்யூனிஸ்கர், அவ்வளவுதான். இப்படிதான் என்னண்டா, கிரேட் 10ல உள்ள பாடங்கள் 11ல கண்டினியூ ஆகாது கம்யூனிஸ்கர். 10ல உள்ளது 10ஓட முடியும், 11ல வேற ஒரு கண்டென்ட் போகும். பட் இந்த 4 புத்தகங்களும் படிச்சாகணும் உங்களோட ஓலவேல நீங்க எதிர்கொள்ள. சரியா கம்யூனிஸ்கர்? மேத்ஸை பொறுத்தவரையில அப்படி இல்லை. மேத்ஸ்ல கிராப் 10லயும் இருக்கு 11லயும் இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் 10 விட 11. அவ்வளவுதான் சார். அப்ப OL ஃபைனல் எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்வி வருமா? கட்டாயம். அதான் கபினேஷ்கர், நான் முதலாவது பாடம் உங்களுக்கு படிப்பிச்சேன் இல்லையா, உயிரியல் மூலக்கூறுகள். அந்த பாடத்துல இருந்து உங்களோட O level கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். நான் அதான் இப்ப எங்களோட சிரிசாத் கேட்டதுக்கு போல நான் இந்த பாடத்தை முடிச்சுட்டு இந்த 2 பாடத்தையும் சேர்த்து O levelல என்னென்ன கேள்வி வந்திருக்குங்கிறத ஒரு கிளாஸ்ல தனியா செய்து விடுறேன். டெஸ்ட் ஒன்று செய்வோம், யூனிட் எக்ஸாம். ஓகே, அப்ப பாப்போம். ஓகே, செட் பாக்ஸ்ல ஒரு ஆள் மெசேஜ் போட்டிருக்காங்க, வேற மத்தவங்க யாரும் சத்தத்தை காண இல்ல. விளங்குனதுடா விளங்குதுன்னு போடுங்க, விளங்கலடா விளங்குனது விளங்கலன்னு போடுங்க. 50% 50 போடுங்க. ஒரு ஆள் மட்டும் போட்டிருக்காங்க, உங்களோட கன்சிடர் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா விளங்கப்படுத்துறேன் நான். கட்டாயம் இந்த ஒரு கிளாஸ்ல விளங்காது எனக்கு தெரியும். ஓகே, அப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை போல. செட் பாக்ஸ்ல ஒன்றைங்க ஆனால் சத்தம் இல்லை, சாப்பிட்டு இருக்காங்க போல எல்லாரும். ஓகே
ஓகே ஓகே நான் 50 100 ஓகே ஓகே பரவாயில்ல பார்த்துக்கொள்ளும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். இப்படிதான் நீங்க சக்சஸ்க்கு கிளாஸ்க்கு வர்றதுக்கு காரணம் ஏதோ மேலதிகமா தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே கட்டாயம். ஓகே பிள்ளைகள், ஸோ எல்லாருக்கும் குட் நைட், காட் பிளஸ் யூ. அடுத்த கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணி இந்த பாடம் கம்ப்ளீட் பண்றோம். அதுக்கு அங்கால நாங்கள் முதல் 2 பாடம் சேர்த்து ஒரு யூனிட் எக்ஸாம் முழுக்க 2016 இருந்து முடிஞ்சா இந்த முறை வந்த பேப்பரோட கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த வருடம் நடக்க போகுது, அடுத்த வியாழன் பேப்பர் நடந்துருமா இருக்கும் இல்லையா? ஓகே, அதையும் பார்த்துடலாம். ஓகே, குட் நைட், காட் பிளஸ் யூ. நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ சார். பாய் சார். Thank you, sir. God bless you, Bye. sir. Good night. Good night, sir.